வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் உண்மையா இன்னைக்கு என்னன்னா நான் வந்து கிச்சன் திங்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸினா அதில் 2 பார்ட் இருக்கும். இதில் சின்னது ஒரு பெருசு. சின்னது வந்து பவுடர் அரைக்கிறது, பெருசு வந்து ஜூஸ் சட்னி அந்த மாதிரி நிறையா அடிக்கிறது. ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் போய்க்கலாம். அப்புறமா இது என்னதுன்னா லெமன் புளியறது, கீரை புளியறது, அப்புறமா புளியறது எல்லாமே இது பண்ணிக்கலாம். அப்புறமா சின்ன ஒரு குக்கர் மாதிரி நம்ம ரைஸ்லாம் போடுவோம், அது மாதிரி போட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் பாக்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, ஹாட் பாக்ஸ் வந்து உள்ள ரைஸ் சாம்பார் கிட்ஸுக்குலாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகணுன்னு அதுதான் அந்த ஹாட் பாக்ஸ். உள்ள சூடாகவே இருக்கும், அதுதாங்க அந்த ஹாட் பாக்ஸ். இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கணும். மினியேச்சர் குக்கிங்க்கு நிறையா பேருக்கு தேவைப்படும், அதனால் இந்த பைசைக்கிள் நான் வச்சுருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அது வந்து சட்னி பவுடர் எல்லாமே போடுறது தனித்தனி 4 பார்ட்ஸ். அதுலேயே இந்த மாதிரி ஹேங்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறமா 2 சேர்ஸ் இருக்கும் சில்வர்லேயே. பார்த்தீங்கன்னா 2 சேர்ஸ், 2 சேர்ஸு. இந்த மாதிரி நார்மல் கத்தி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய காலத்துலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த செல்வர், அது அதை யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து இட்லி பார்க்குறது, சின்ன இட்லி போடலாம், அதுதான் மினி இட்லி. இதில் வந்து பெரிய இட்லி போடலாம். ஓகேங்களா, இது வந்து பெரிய இட்லி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேன்னு சொல்லலாம். இதில் நம்ம இது ஆம்லேட் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து வத்தல்லாம் காய வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆட்டலாம், நம்ம மாதிரி ஆட்டிகிட்டே இருக்கணும் வத்தலை. இது வந்து சப்பாத்தி பிசையிறது, இந்த மாதிரி சப்பாத்தி பிசையிறது, பூரி பிசையிறது எல்லாமே இருக்கும். இதுதாங்க வந்து தண்ணி பிடிக்கிற குண்டா. இது வந்து எப்படின்னா ஒரு ஜக் தண்ணி ஊற்றுறது, ஜூஸ் ஊற்றுறது, எல்லா ஜக்குமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட் வரும், 2 பிளேட்ஸ், அப்புறம் தனி பார்ட் பிளேட். இதுதான் அந்த பிளெயின் பிளேட்டு. 2 பிளேட் வந்து பிளெயின் பிளேட் இல்லை, 2 பிளேட். இந்த 2 பிளேட் வந்து அந்த பார்ட் பிளேட் தனித்தனியாக. இதில் நம்ம சட்னி சாம்பார் அப்புறமா துவையல் ரைஸ் அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், பாப்பா அழுகிறா. பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர்லாம் அரைப்போம், கேரட் அடிப்போம், அதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய குண்டா, பால் காய்ச்சல். இதுதான் அங்கே குழம்பே உள்ள வச்சு வைக்கிறது. குழம்பே இது வந்து காய்கறி வெட்டி போடுறது, இல்லாட்டி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்மால், நம்மளுக்கு ஏதாவது சாக்லேட்ஸில் இது மாதிரி நல்லா வரணும்னா அந்த இது வந்து நம்ம முறுக்கில் சுட்டு எடுப்போம்னு அந்த ஹோல்ஸ் எண்ணெயெல்லாம் வச்சுக்கலாம், அதுதான் வந்து. இது வந்து
சாஸ் பேனுன்னு சொல்லலாம். இந்த அடுப்பு தான். இது வந்து நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேன் மாதிரி தான். இது எப்படின்னா ஒரு ஸ்பூன். இது வந்து நம்ம சூடாக இருந்து எடுத்து பாலெல்லாம் எடுத்து கமிட்டாக அந்த மாதிரி எடுத்து பண்ணுறது. காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவேன். எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது அதான் ஐயோ தான் அது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. சின்ன பவுல் அவ்வளோதான். இது வந்து சின்ன தண்ணி குடிக்கிற கப் அவ்வளோதான். இது வந்து எண்ணெய் தாளிக்கிற கரண்டி அவ்வளோதான். தோசை பேன் மாதிரி. இது வந்து தோசை இழுக்கிறது தான் பாருங்கள். தோசை இது எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அது எடுத்துகிட்டே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன், சூப்பில் எடுத்து குடிக்கிறது. இது வந்து சப்பாரு கரண்டி எடுக்கிறது, நோஸ் இழுக்கிறது, ஜல்ற. அப்புறமா இது வந்து காயெல்லாம் துவைக்கிறது. வந்து குழம்பு கரண்டி வந்து இது 2 பாட்டில்ஸ். பாய் காய்ஸ், இஷ்கு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், இஷ்கு ஆல்.